ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்மள்ட்ட நிறையா பேரண்ட்ஸ் வந்து கால் பண்ணி கேட்குறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் எங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ சார் ஓப்பன் ஆகும்? ஏன்னா வந்து அக்ரிகல்ச்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்குலேருந்து நமக்கு வந்து கவுன்சிலிங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்படிங்கிறப்ப இன்ஜினியரிங்க்கு எப்போ சார் சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. நல்லா நீங்கள் கவனிங்க. நம்ம இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரேண்டம் நம்பர் வந்து நமக்கு வெளியே வந்துருச்சு. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆன் என்னன்னு பார்த்தா டிஎஃப்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கு. 30 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. எதுக்குன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒரு பக்கம் டிஎஃப்சியில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சென்னையில் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து போயிட்டுருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா நீங்கள் கவனிக்கணும். இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து ஒரு லாங் டைம் ப்ராசஸ் மாதிரி, சரியா? அதனால் அதாவது 30/6/2024 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அதுக்கப்புறம் 10/7/2024 தான் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் வந்து நமக்கு 10ஆம் தேதி தான் வெளியே வருது. அதுக்கப்புறம் குறைகளை தீர்க்கும் நாள் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு 10 டேஸ் கொடுக்குறாங்க, 11ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும். அப்போ நமக்கு வந்து மேபி 21ஆம் தேதி தான் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து நமக்கு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வந்து யாருக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் வித் 7.5 ரிசர்வேஷன், சரியா? 7.5 ரிசர்வேஷன் இருக்கிறவங்களுக்கும் வித் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு உரிய கவுன்சிலிங் தான் ஃபஸ்ட்டு நமக்கு ஆரம்பிப்பாங்க 21ஆம் தேதியிலேருந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அதுக்கப்புறம் கவுன்சிலிங் வந்து நமக்கு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து ஓப்பன் ஆக போகுது. அப்போ ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக் தான் நமக்கு வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுடைய ரேங்க் லிஸ்ட், அதாவது 10ஆம் தேதி உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வருது பார்த்தீங்களா, அந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சு நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ரல் ரேங்கை வச்சு நம்மளை வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 பிரிப்பாங்க. அப்போ ரவுண்ட் 1ஓட கவுன்சிலிங் வந்து ஒரு 10 நாள் நடக்கும், ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங் ஒரு 10 நாள் நடக்கும், ரவுண்ட் 3ஓட கவுன்சிலிங் வந்து 10 நாள் நடக்கும். அந்த 10 நாளைக்குள்ளே நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஒரு 3 நாள் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்த பின்னாடி நமக்கு வந்து சீட் வந்து பிரித்த பின்னாடி தான் நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். அதனால் பேரண்ட்ஸ் வந்து தயவுசெய்து நீங்கள் வந்து அவசரப்பட வேணாம். அதனால் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். எல்லா அப்டேட்டும் உங்களுக்காக கிடைக்க போகுது, சரியா? அதனால் நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதுமானது. நீங்கள் எல்லா விஷயமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.